தமிழை தவிர வேற மொழி இல்லை என்று சொன்னவன். மொழியால் தன் தேவை ஈடு செய்கிறவன் கவி. ஆனால் மொழியால் உலக தேவை ஈடு செய்கிறவன் மகா கவி. அவன்தான் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்னான். நீ வேறு சாதி நான் வேறு சாதி என்று வேற்றுமை பார்க்கும் சமுதாயத்தில் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்திராயினும் ஒன்றே என்று சொல்லி சாதி என்னும் சாவுக்கு சவுக்கடி கொடுத்தவன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று சொல்லி கழுதையை கூட முத்தமிட்டவன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம் என்று சொல்லி தமிழை சந்தர்ப்ப மொழியாக கொள்ளாமல் சத்திய மொழியாக கொண்டவன். அவன் மன திருப்திக்காக பல பெயர்களை சூட்டிக்கொண்டு நாலா பக்கமும் அலையும் யாத்ரீகனோ, இவ்வேளைக்கே என்ன செய்வதென்றறியா யாசகனோ, யாவையும் உள்ள ஆடம்பரனோ அல்ல அவன். அன்ன சத்திரம் 1000 கட்டுவதை விட ஆண்டவனுக்கு ஆலயம் 16,000 கட்டுவதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தால் பல கோடி புண்ணியம் பெற்றுத்தரும் என்று சொன்ன தமிழன்னையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூக சீர்திருத்தவாதி என் பாரதி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று பிதற்றியவர்கள் மத்தியில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை, கானென்று கும்மியடி என்று உறக்கச் சொன்னவன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று உறக்கச் சொன்னவன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஏளனம் செய்பவர்களிடம் கூறுங்கள், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று. பாரதியின் எழுத்தினில் கிளம்பிய சுடரொலி சூழ்ந்திட அக்கினி பிறந்ததடா. குட்ட குட்ட குனிவதும் தட்ட தட்ட தளர்வதும் பொறுமை என்ற போர்வைக்குள் இருளில் சென்று மாய்வதும் இரு கண்களால் கண்ணீர் சிந்தி கருணை மனு ஒழிப்பதும் அருமையான நங்கையர்க்கு அழகொன்றும் சேர்க்காது. வெட்ட வெட்ட வளர்ந்திடு, கெட்டவற்றை கலைந்திடு, அச்சமென்ற சொல்லினை மிச்சமின்றி புதைத்திடு, தட்டி கேளு தவற்றினை கட்டியாளு ஜகத்தினை என்ற பெண் விடுதலை கொள்கைகளை ஒட்டுமொத்தமாக உலகிற்கு கொட்டி கொடுத்து எமக்கு பெண் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியவன் பாரதி. ஆணும் பெண்ணும் சமமில்லை என்று சொல்லுபவர்களிடையே ஆணும் பெண்ணும் நிகர் என்று சொல்லி அறியாமை என்னும் இருள் நீங்க கல்வி என்னும் அதிகாரத்தை கையில் எடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தவன் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். எப்படி செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக நான் வாழ்வதில் அந்த பாரதியே எனக்குள் வாழ்வதைப் போல நான் பேரானந்தம் கொள்கிறேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதியின் வாக்கிற்கிணங்க, பெண்ணே பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம் இனிமே என்று புதைக்கப்பட்ட பெண் விடுதலை கனவுகளை நினைவாக்கி சென்றவன் பாரதி. பாரதியின் உடல் வற்றி போயிருக்கலாம், ஆனால் அவன் அருந்த கொடுத்த நம்பிக்கை என்னும் பால் வற்றுவதே கிடையாது. பாரதியின் சதை துண்டுகளை தின்று தீர்த்த தீ அணைந்து போயிருக்கலாம், அவன் எனக்குள் பற்றி வைத்த தீ அணைவதே இல்லை. அவன் யுவகினி. பாரதியே, உன்னால் கவிதை கண்டேனோ அல்லது உன் கவிதையினாலே என்னை நானே தெரிந்து கொண்டேனோ? எனக்குள் வாழும் பாரதியே, இப்பாரதத்தின் சாரதியே, பாவாலே பாரினையே மயக்க வந்த பாரதியே, போர் முரசின் பேரிகையே, நீ நித்தமும் எனக்குள் வாழ்கிறாய் பாரதியே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.